தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து பேசியிருக்கக்கூடியதை மற்றுமோர் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இபிஎஸ் உடன் முன்னாள் அமைச்சர்களும் ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். அது குறித்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் குறித்து மனு அளித்திருப்பதாகவும் சொல்லப்படும் அண்மை செய்தி. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது ஆளுநரை சந்தித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்திருக்கிறார். உடன் முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் வந்திருக்கிறார்கள். வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம் உள்ளிட்ட 6 பேர் உடன் வந்திருக்கிறார்கள். கையில் ஒரு மனுவும் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் விசாரித்த போது தமிழக அமைச்சர்கள் மீதான திமுகவிலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதான அந்த ஊழல் பட்டியல் சம்பந்தமாக மனு கொடுக்க வந்திருப்பதாக ஒரு தகவலாக சொல்கிறார்கள். ஆனால் வெளியில் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போதுதான் நமக்கு எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். விரைவில் தமிழக ஆளுநர் சட்டமன்றத்தில் அந்த முதல் நாள் உரையிலே பேச இருக்கின்றார். எனவே அந்த முதல் நாள் உரையிலே சில விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காகவும் சுட்டி காண்பிப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படக்கூடிய நிலையில சட்டமன்றம் விரைவில் கூட இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் தமிழக ஆளுநரை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு சந்திப்பாக இல்லாமல் திடீரென்று இன்று காலை தான் முடிவாகி தற்போது ஆளுநரை சந்திக்கிறார்கள். வழக்கமாக எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநரை சந்திக்கக்கூடிய நிகழ்வு என்பது ஒரு பெரிய புகார் பட்டியலோடு செல்வதுதான் வழக்கமாக தமிழக அரசியலில் இருந்து வருகிறது. எனவே இந்த முறை தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக சென்றிருக்கிறார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியில் வந்தவுடன் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் தெரிவிக்க இருக்கின்றார். ஏற்கனவே கள்ளக்குறிச்சி அந்த பொதுக்கூட்டத்திலே அவர் பங்கேற்று பேசியிருக்கின்றார். இதற்கு முன்பு இபிஎஸ் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேசும்போதும் அமைச்சர்கள் நேரு மற்றும் துரைமுருகன் ஆகியோர் மீதான அந்த முறைகேடுகள் சம்பந்தமாக இடி கடிதம் எழுதியிருக்கிறது. ஆனால் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்யாமல் இருக்கிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை வேண்டும் என்று பலமுறை பொதுவெளியிலே அவர் பேசியிருக்கின்றார். எனவே அந்த விவகாரங்கள் சம்பந்தமாகவும் தமிழக ஆளுநருடனான இந்த சந்திப்பில் பேசுவார். அது ஒரு மனுவாக ஆளுநரிடம் கொடுக்கப்படும் என்றும் தகவலாக கிடைத்திருக்கிறது.